செல்லூர் ராஜு அதிமுகவில் புயலை கிளப்பி இருக்கக்கூடிய பெயர். எடப்பாடி பழனிசாமியின் வயிற்றில் புலியை கரைத்திருக்கக்கூடிய பெயர். அதிமுகவின் அடுத்த பிளவுக்கு அஸ்திவாரம் போடும் நபரா இவர் என்று சந்தேகிக்கக்கூடிய பெயர். அவர்தான் செல்லூர் ராஜு. செல்லூர் ராஜு என்பதை விட தெர்மோகால் ராஜு என்கிற பெயர் புகழ்பெற்றது. மதுரை வைகை அணையில் 10 லட்சம் ரூபாய் செலவில் தெர்மோகோலை பதித்து நீர் ஆவியாவதை தடுக்க இவர் நடத்திய காமெடி கலாட்டாவால் விஞ்ஞானி தெர்மோகோல் ராஜு என்று தமிழக மக்களால் அழைக்கப்பட்டவர். விமர்சனங்கள் பல இருந்தாலும் அதிமுகவின் முக்கிய முகங்களில் ஒன்றாக கருதப்பட்டவர். சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, மேயர் தேர்தலில் தோல்வி என பல தோல்விகளை சந்தித்திருந்த அதிமுகவில் ராசி இல்லாதவர் என பெயரை பெற்றவர் இந்த செல்லூர் ராஜு. ஆனால் 2011 அதிமுகவில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பை பெற்றார். அதனைத் தொடர்ந்து அமைச்சராக பணியாற்றினார். மதுரையில் திமுகவில் அழகிரி கோலோச்சிய காலகட்டத்தில் மதுரை மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளராக களமிறக்கப்பட்டவர் செல்லூர் ராஜு. இப்படி பல வரலாறுகளை கொண்டிருக்கக்கூடிய செல்லூர் ராஜு கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் இன்றைக்கு அதிமுகவில் அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுக கடந்த தேர்தல்களில் கூட்டணி வைத்திருந்த பிஜேபி தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் மக்களவை தேர்தலில் பலத்த சரிவை சந்திக்கும் என்று அரசியல் விமர்சகர்களால் சொல்லப்பட்டு வரும் நேரத்தில் திமுகவோடு கூட்டணியில் இருக்கும் காங்கிரசின் இளம் தலைவர் ராகுல் காந்தி தான் நான் ரசிக்கும், நான் விரும்பும் தலைவர் என செல்லூர் ராஜு பதிவிட்டிருப்பது அதிமுகவில் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல சரிவுகளையும் பிளவுகளையும் சந்தித்த போதும் எடப்பாடி பழனிசாமி அணியில் மதுரை மாவட்டத்தில் பக்கபலமாக இருந்தவர் செல்லூர் ராஜு. இப்போது அவர் மீது நம்பிக்கையை இழப்பது போல் இப்படி ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருப்பதுதான் அதிமுகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தல் முடிந்தவுடன் அனைத்து கருத்து கணிப்பும் திமுக கூட்டணி அபார வெற்றி பெறும் என தெரிவித்த நிலையில் அதிமுக நிர்வாகிகள் யாரும் தலைமைக்கு விசுவாசமாக இல்லை என டென்ஷனாக அறிக்கை விட்டார் பழனிசாமி. இந்த அறிக்கை அதிமுக சீனியர்கள் ரசிக்கவில்லை என அன்றே சொல்லப்பட்டு வந்த நிலையில் அதிமுகவின் முக்கிய தலைவரான செல்லூர் ராஜு ராகுல் தான் நான் விரும்பும் தலைவர் என சொல்லி இருப்பது அடுத்த பிளவை நோக்கி நகருமா என சந்தேகத்தை எழுப்புகிறது. இந்த பரபரப்பு ஓய்வதற்குள் அடுத்த அம்பை எய்திருக்கிறார் செல்லூர் ராஜு. விஜயின் அரசியல் கட்சி தொடக்கம் அதிமுகவின் வாக்கு வங்கியை சரிக்கும் என கருத்து நிலவி வரும் சூழலில் எம்ஜிஆர் போல் விஜய் தான் பணத்தை மக்களுக்கு செலவு செய்ய விரும்புகிறார் என இவர் சொல்லியிருப்பது இன்றைய சூழ்நிலையில் அதிமுகவினர் தங்களுக்கான அடுத்த தலைவரை தேட தொடங்கிவிட்டனர் என்பது போல் தெரிகிறது. ராகுல் காந்தி, விஜய் என அதிமுகவின் எதிர்முகாம்களில் இருக்கக்கூடிய பெயர்களை பட்டியலிட்டு இவர்கள்தான் நாங்கள் விரும்பும் தலைவர்கள் என அதிமுகவின் சீனியர்கள் சொல்ல தொடங்கி இருப்பது பழனிசாமியின் மீது அவர்கள் முழுவதுமாக நம்பிக்கையை இழந்ததை காட்டுகிறது. என்ன நடக்க போகிறது அதிமுகவில் என பொறுத்திருந்து பார்ப்போம்.